புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்தநாள் விழாக்களையொட்டி கோவை காந்திபுரம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கோவை மாநகர மாவட்ட அண்ணா ஆட்டோ தொழிற்சங்கத்தின் சார்பிலான இந்நிகழ்வில் மாநகர மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் அண்ணா தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுகவினர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருமணி மற்றும் மேலேரிப்பாக்கம் ஆகிய ஊராட்சிகளில் மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டங்கள் ஒன்றிய கழக செயலாளர் செல்வம் மற்றும் ஒன்றிய கழக பொருளாளர் சல்குரு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பஷீராபாத் பகுதியில் அமைந்துள்ள பள்ளி வாசல் அருகே சாலை அமைக்கும் பணிகள் குறித்து பள்ளி வாசல் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய பொதுமக்களிடம் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆலோசனை மேற்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். மேலும் முஸ்லிம் நடுநிலைப் பள்ளிக்கு 2 லட்சம் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் வகுப்பறை ஏற்படுத்தி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து பழனி ஆண்டவர் மற்றும் திரௌபதி அம்மன் ஆலயங்களில் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை புறநகர் மாவட்டத்திற்குட்பட்ட மௌலிவாக்கத்தில் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் கலந்து கொண்ட இந்நிகழ்வு குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ANE பூபதி ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கழக செயலாளர் வழங்கினார். திருநெல்வேலி மாவட்டம் தோமையர்புரத்தில் தூண்டில் வளைவு பாலம் அமைக்க கோரி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அதிமுகவினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். தூண்டில் வளைவு இல்லாததால் கரையில் நிறுத்தப்படும் படகுகள் கடல் சீற்றத்தால் இழுத்துச் செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக தொகுதி MLAவான அப்பாவு தூண்டில் வளைவு அமைத்து தரப்படும் என உறுதியளித்துவிட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஏமாற்றமடைந்த மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அதிமுக முன்னாள் MP சவுந்தரராஜன், முன்னாள் MLA மைக்கேல் ராயப்பன் ஆகியோர் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகே திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துரைக்கும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் V சோமசுந்தரம், கழக செய்தி தொடர்பாளர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். நகர கழக செயலாளர் A மோகன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் K பழனி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அனந்த பத்மநாபபுரம் முத்தாரம்மன் கோவில் வளாகத்தில் இரும்பு கொட்டகை அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரும்பு கொட்டகை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினத்தில் அமமுக மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளர் OS மணியன் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மா மாளிகையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாகப்பட்டினம், வேதாரண்யம், கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த அமமுக மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஈரா ஜீவானந்தம், KA ஜெயபால் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோதவாடி, தேவராயபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட டாஸ்மாக் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட தாழம்பூர் ஊராட்சியில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் K மரகதம் குமரவேல், தலைமை கழக பேச்சாளர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டு கழக ஆட்சியின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடம் சிறப்புரையாற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகளுடன் அன்னதானமும் வழங்கினர். தாழம்பூர் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் முனுசாமி ஏற்பாட்டில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தையூர் S குமரவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கடம்பூர் K சிதம்பராபுரத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கடம்பூர் ராஜு இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி அதிமுகவின் தேர்தல் அறிக்கை பிரசுரங்களை வழங்கினர். மேற்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் யுவராஜ், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை செயலாளர் நிதிஷ் ஜோயல் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வஉசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கடம்பூர் ராஜு பாக முகவர்கள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்த பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தார். நகர செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கிளை செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை வேளச்சேரியில் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் மற்றும் தலைமை கழக இளம் பேச்சாளர்கள் தமிழன் அஜித்குமார், ஆரணி கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டு அதிமுக சாதனை திட்டங்களை எடுத்துரைத்து ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியை தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட MGR இளைஞரணி மாவட்ட இணை செயலாளர் KRC வீரசெல்வம் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.